மனதிற்குள்ள வேகம் உள்ளவர் ஹனுமாரே. அதனால மனதினால லங்க போயிட்டு வந்தார்னு அர்த்தம். மாருத துல்லிய வேகம். அப்புறம் வாயுக்கு ஒப்பான வேகம் உள்ளவருங்கிறார். மனோவேகம் வாயு வேகத்தை காட்டிலும் வேகம். அடுத்தபடி சொல்றது இன்னும் கொஞ்சம் பலமெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லாம ஹீனமான ஒரு உபமையை போய் சொல்றாள் முதல்ல சொன்னதை காட்டிலும். அதனால இவர் சரீரத்தால போனத்தை சொல்றார். மாருத துல்லிய வேகம். அங்க போனார், ஸ்திரீகள்லாம் பார்த்தார். இவர் பிரம்மச்சாரி, யாரையாவது கல்யாணம் பண்ணி சொல்லப்படாதா? ஜிதேந்திரியம், இந்திரிய ஜெயத்தோட பிரம்மச்சரியத்தோடே வந்தார். ராவணனோட பேசினார். பேசுற போது ஏதாவது நம்ம தேசத்தினுடைய பெருமையை போக்கிட்டு வந்து விடாம அண்ணன் போயிட்டு அவன்லாம் பரியாசம் பண்ணி கை கொட்ட முடியா பண்ணாம புத்திமதாம் வரிஷ்டம் ஆச்சரியமா பேசியிருக்காள். ராவணனோட பேசின அந்த சர்க்கம் இருக்க 52வது சர்க்கம் பதத்துக்கு பதம் டிகிரியா பேசுறார் ஹனுமார். ஒரு மந்திரி எப்படி பேசணுமோ, அவன் சத்ரு தேசத்துல போய் ஒரு ராஜாவினிடத்துல பல மந்திரிகளோட இருக்கிற ராஜாவினிடத்துல அப்படி பேச வேண்டிய முறையை பார்க்கணும்னா 52வது சர்க்கத்தை நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும். அது மேல வரப்போகுது அமுத்ராவண சம்பாதம். ஆச்சரியமா பேச போறாள் ஹனுமார். புத்திமதாம் அரிஷ்டம். அவன் ரொம்ப புத்திமான்களுக்குள் சிறந்தவர் என்பதை அந்த சபையில பேசி காட்டினாலாம். பாதாத்மஜம். மறுபடியும் திரும்பி அங்கிருந்து இங்க வந்தார். வரபோது வாயு வேகமா வந்தார். வானரயூத முக்கியம். அவன் ஒரே ஏடியா அங்கதான் ஜாம்புவான். எல்லாரும் பெரிய கூட்டங்கள்லாம் அவரை வந்து கவிழ்ந்து கண்டேன் சீதையன்னு சொன்ன உடனே வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம். இதனால ஸ்ரீராமதூதன்கிற பெரிய பிரசித்தி அவருக்கு வந்துதான். சுவாமிகிட்ட போய் சொன்னாலாம் கண்டேன் தேவியேன்னு. அப்படிப்பட்ட பிரபு சிரசா நமாமி, சிரஸ்னால் நமஸ்காரம் பண்றேன்னு. இந்த மனோஜமும் மாருத துல்லிய வேகம்ங்கிறது கிஷ்கிந்தா காண்ட கடைசி ஸ்லோகத்திலிருந்து சுந்தரகாண்டம் முடிய அந்த அர்த்தத்தை கொண்டு போய் உள்ள புகுத்து வச்சு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காள். ஒரு சின்ன மாத்திரைக்குள்ள எத்தனையோ சக்தியை வச்சு மருந்து பண்ணி போடலாம் பாருங்க. ஒரு சின்ன மாத்திரையை கொடுத்தா 10 தடவை பேதி ஆகிடுது. கடுகு மாதிரி இருக்கிற ஒரு மாத்திரை, அதுக்குள்ள 10 தடவை ஒரு பெரிய 300 பவுண்ட் உள்ளவனை கலக்க பண்ண முடியாத சக்தி அதுல இருக்கு. அது மாதிரி பெரிய பொருட்களை 2 காண்டத்தினுடைய பொருளை கொண்டு போய் அதில் உள்ள வச்சு ஒரு ஸ்லோகத்துக்குள்ள இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காள்.